Hi, this is Bertie Ashley for Flac Monkeys. இன்னைக்கு ரெக்கார்ட் பாக்ஸ் யாரை பற்றி பேச போகிறோம்னா ராஜர் வாட்டர்ஸ். நோ நீங்கள் எல்லாம் கிளியராக ரெகுலர் ஃபேன்ஸ் ஆஃப் த ஷோ வில் நோ தட் வி ஆல்ரெடி டன் அ பிங்க் ஃப்ளாய்ட். நான் பண்ணினா டிக்ஸ் பண்ணானா யாரோ ஒருத்தர் பண்ணோம், பட் இட் வாஸ் அபவுட் பிங்க் ஃப்ளாய்ட். ஏன் திருப்பி பிங்க் ஃப்ளாய்ட் பற்றி பேசணும்னா, நோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் பிங்க் ஃப்ளாய்ட், வி ஆர் டாக்கிங் அபவுட் ராஜர் வாட்டர்ஸ். ஸோ ராஜர் வாட்டர்ஸ் யார், என்ன பண்ணாப்புல அப்படின்னா, ராஜர் வாட்டர்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் பிங்க் ஃப்ளாய்ட். முதலேருந்தே அவர் இருந்தாப்புல. ஸோ அவரும் சிட் பேரட் தான் வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லிவர்பூல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தென் ரிச்சர்ட் ரைட்டும் நிக் மேசனும் சேர்ந்து பிங்க் ஃப்ளாய்ட் வந்து ஆர்கிடெக்சர் லேப் டேப்ஸ், அப்புறம் இந்த டீ செட் அப்படின்லாம் பேர் வச்சு கடைசியில் பிங்க் ஃப்ளாய்ட் சவுண்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டு கடைசியில் பிங்க் ஃப்ளாய்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு தென் தே பிகம் this band which everybody loves and they become this huge sensation, worldwide sensation. இதை பற்றி நீங்கள் கூட தெரியும்னா பழைய சீசனில் எபிசோட் நீங்கள் போய் பாருங்கள். வெல், they have been releasing songs under the name Pink Floyd, but Roger Waters வந்து நடுவில் வந்து he had a disagreement with the rest of the band. In the late 80s, 70s, 80sல வந்து there was a lot of ஆர்குமெண்ட் பிட்வீன் த பேண்ட் அண்ட் ராஜர் வாட்டர்ஸ் வந்து சரி நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஹி டிசைட்ஸ் டு லீவ் பிங்க் ஃப்ளாய்ட். வாட் ராஜர் வாட்டர்ஸ் பிலீவ்ட் வாஸ் தட் அவர் தான் பிங்க் ஃப்ளாய்ட், அவர் இல்லைனா பிங்க் ஃப்ளாய்ட் இல்லை. ஏன்னா அதில் ப்ரீவியஸ் 3 ஆல்பம்ஸ், த வால், அனிமல்ஸ் அண்ட் த ஃபைனல் கட் மூணுமே வந்து இட் வாஸ் பிரிட்டி மச் ஹிஸ் ஐடியாஸ், ஹிஸ் லிரிக்ஸ், ஹிஸ் மியூசிக். அப்பப்போ எல்லோரும் வந்து ஒரு கிட்டார் சோலோ வாசிப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க. இந்த ஃபைனல் கட்டில் வந்து Richard Wright is a sessions keyboardist. He was not even officially a Pink Floyd member. So pretty much Roger Waters தான் நான் வந்து முழு பேண்டே நான் தான் வந்து தோல் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நினப்பு. But after he left, the other 3 formed Pink Floyd together and they released 3 more albums. ஸோ ராஜர் வாட்டர்ஸ் வந்து சண்டாலாம் போட்டு பார்த்தாப்புல, கோர்ட்டுக்கெலாம் போனார். இல்லை நீ பிங்க் ஃப்ளாய்ட் கிடையாது, பிங்க் ஃப்ளாய்ட்ன்றது ஒரு குரூப்பு, நீங்கள் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ராஜர் வாட்டர்ஸ் கேம் அவுட். தனியாக போய் he still has a beautiful solo career. So he did the pros and cons of hitchhiking அப்படின்ற ஆல்பமு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம் கால்ட் அம்யூஸ்ட் டு டெத். த ஹோல் கான்செப்ட் ஆஃப் தி ஆல்பம் எப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃப்யூச்சரில் மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த ஃப்யூச்சர் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க எர்த்தை. அப்போ வந்து தே ஃபைண்ட் தி என்டையர் ஹியூமன் ஸ்பீஷீஸ் ஹஸ் died, gone extinct. And how do they go extinct na, ஒரு டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை நியூஸோ ஏதாவது ஷோ, ரியாலிட்டி ஷோ பார்த்துக்கிட்டே இறந்துட்டாங்க. தி ஸ்பீஷீஸ் அம்யூஸ்ட் இட் செல்ஃப் டு டெத். அதான் அந்த ஹோல் கான்செப்ட். காசுக்காகவும் பணத்துக்காகவும் அம்யூஸ்மெண்ட்டுக்காக வந்து இந்த ஸ்பீஷீஸ் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ஒன் சாங் கால் பர்ஃபெக்ட் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியமான என்னென்னா, தி கிரேட் ஜெஃப் பெக் அவர் தான் வந்து கிட்டாரிஸ்ட், நாட் டேவிட் கில்மர். அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட். இட்ஸ் அ கிரேட் ஆல்பம் டு லிசன் டு, அம்யூஸ்ட் டு டெத். எஸ்பெஷலி லிரிக்கலி கண்டென்ட் வாஸ் கிரேட். அதுக்கப்புறமும் 2-3 ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அண்ட் ஹீஸ் ஆல்சோ பீன் டூரிங் he has been touring incessantly. நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உலகத்தில் ஏதாச்சும் ஒரு ஊரில், பிரேசிலாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், இங்கிலாண்டில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா, சிட்னி, யூஎஸ், எங்கே இருந்தாலும் யூ வில் see a ராஜர் வாட்டர்ஸ் ஷோ. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் ஷோஸ் ஆர் ஹியூஜ். பெரிய பெரிய ஸ்டேஜு, அமேசிங் டெக்னாலஜி, ஒரு பறக்கிற பன்னி, ஒரு பறக்கிற டேங்க்கு, பெரிய பப்பட்ஸு. தலைவர் வந்து டெக்னாலஜி வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி எப்பயுமே வந்து ஒரு விஷுவல் ஸ்பெக்டிக்கலாக தான் போட்டிருப்பார் அவர் ஷோவை. And till today he is performing. And till today he is also one of the most எப்படி சொல்கிறது, vocal people against fascism. He is against tyrannical rule. கஷ்டப்படாமல் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற ஒரு ஆளாக இருக்கனால நிறைய பேர் அடி வாங்கியிருக்காப்புல, சண்டை போடுறாப்புல. பட் he still very very active. அவருக்கு என்னமோ 80+ வயசு. he is like 84 or something. he is still touring, he is still practicing and he is doing tours around the world. எனக்கு ராஜர் வாட்டர்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கதை சொல்கிற மாதிரி எழுதுவார். ஒரு நீங்கள் பாட்டை, ஏன் பிங்க் ஃப்ளாய்டு பாட்டெலாம் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த லிரிக் வந்து சிட் பேரட் தான் மெயின் லிரிக்ஸிஸ்ட். சிட் பேரட்டோட லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆல் ஓவர் த பிளேஸாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்வெஸ்ட் ஒரு there's an entire song about a guy who steals women's underwear. Then there's a song about a bike. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு புது மாதிரிலாம் பாட்டு எழுதுவார்.
Then the Roger Waters era வந்து Roger Waters talks about capitalism, about human suffering, about time. இந்த மாதிரி வந்து ஒரு மோர் எக்ஸிஸ்டென்ஷியல் திங்ஸை பற்றி எழுதுறது தான் ராஜர் வாட்டர்ஸ். அப்புறம் அவர் போயிட்டப்பல டேவிட் கில்மர் வந்து அவருக்கு அவ்வளோ டேவிட் கில்மருக்கு சாங் ரைட்டிங் வராது, அவரே ஒத்துக்கிட்டாப்புல. ஸோ டேவிட் கில்மரோட ஒய்ஃப் பாலி சாம்சன் வந்து அவங்க பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. பாலி சாம்சன் வந்து மோர் பொயட்ரி மாதிரி எழுதுறாங்க, சாங்காக இருக்காது, போயம் மாதிரி. எல்லா கடைசி வார்த்தையும் வந்து ரைம் ஆகும், தேவையில்லாமல் ஒரு 2-3 வார்த்தைலாம் உள்ள சொருகிற மாதிரி இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் பியூட்டி இருக்கும். இது வேணுட்டு கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ராஜர் வாட்டர்ஸோட பாட்டில் எப்படின்னா அப்படியே ஃப்ளோ ஆகும். அவன் வந்து மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான். அதுக்கு வந்து ஒரு ஸ்கில், தட் இஸ் அ ஸ்கில்லோட இட்ஸ் அ கிஃப்ட் தட் ராஜர் வாட்டர்ஸ் ஹேஸ், தட் ஹிஸ் ரைட்டிங் இஸ் ஸோ எஃபர்ட்லெஸ். இது வந்து அவர் பாட்டில் எப்பயுமே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் பாட்டு கேட்டால் நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறா, ஏன்டா இதை கேட்குறேன்னா, தட் இஸ் ஆல்சோ பிரிங்கிங் ஒரு டெப்த்து. ஒரு பாட்டுக்கு முக்கியமான விஷயம் ஆப்வியஸ்லி கேட்க நல்லா இருக்கணும், பட் என்ன சொல்ல வராருன்றதும் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஷார்க் எவ்வளோ பெரிய ஒரு டியூனாக இருந்தாலும், நீங்கள் ரொம்ப பிடிச்ச டியூனாக இருந்தாலும், த லிரிக்ஸ் டோன்ட் மேக் எனி சென்ஸ். சரியா, அந்த டியூனை வந்து ஒரு 4 தடவை கேட்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிரிக்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. பட் ஒரு ராஜர் வாட்டர்ஸ் பாட்டுனா அந்த லிரிக்ஸை பற்றி கொஞ்சம் பாட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் யோசிப்போம், என்ன சொல்ல வராப்புல, இப்படி பேசுகிறாப்புல, அப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப்பில் வந்து எப்படியாச்சும் ஒரு ஸ்மால் ஒரு கனெக்ட் இருக்கும். And that is what I like about Roger Waters. I have had the amazing fortune of seeing him twice live and he has been amazing. அது வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்பவே முடியாது. இந்த வயசுலேயும் மேலே கீழே 1.5 மணி நேரம் ஓடிக்கிட்டு ஃபுல் வால்யூமில் கத்தி ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன்லாம் பண்ண வச்சு, டாக்ஸ் அப்போல்லாம் வந்து எல்லாரையும் ஃபுல் வால்யூமில் பாட விடுவாப்புல. அண்ட் another thing about Roger Waters என்னென்னா, he always embraces new things, new technology, new ideas. இப்போ கரண்ட்டாக வந்து ஒன்று பண்ணியிருக்காப்புல, விச் இஸ் எப்படி சொல்கிறது, இட் இஸ் காசிங் எ ஹியூஜ் கெர்ஃபஃபில் இன் த மியூசிக் வேர்ல்டு. பிங்க் ஃப்ளாய்டோட கிரேட்டஸ்ட் ஆல்பம் விச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கன்சிடர் இஸ் டார்க் சைட் ஆஃப் த மூன். நீங்கள் வந்து அது போய் கேள்விப்படலைன்னா கூட உடனே தெரியும். ஒரு பிளாக் கலர் ஒரு ப்ரிசம் இருக்கும், அதில் ஒரு வெள்ளை கலர் லைட் போயிட்டு இங்கிட்ட ரெயின்போ லைட் வரும். தட்ஸ் டார்க் சைட் ஆஃப் த மூன் கவர். மியூசிக்னாலே அந்த கவர் எங்கே உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எல்லாம் தெரியும், அது பிங்க் ஃப்ளாய்டோட கவர் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் ஆல்பம். At one point of time, for about 15 years, it did not leave the Billboard top charts. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்னென்னா, உலகத்தில் எங்கேயாச்சும் எப்போயாச்சும் யாராச்சும் டார்க் சைட் ஆஃப் த மூன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இட் ரன்னிங் சம்வேர் இன் த வேர்ல்ட் ஆல்வேஸ். இட்ஸ் சச் எ ஹியூஜ் ஆல்பம். ராஜர் வாட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காப்புலனா, அதை எடுத்து ஃபுல்லாக ரீமிக்ஸ் பண்ணியிருக்காப்புல. முந்தின சீசனில் நம்ம ரீமிக்ஸ் அண்ட் ரீமாஸ்டர் பற்றி பேசணும்ல. ஸோ திஸ் இஸ் ரீமிக்ஸிங். பை த வே, இஃப் யூ ஹவ் நாட் சீன் இட், கோ டு த நெக்ஸ்ட் சீசன். இங்கே லிங்கை போடுறோம், அதில் நீங்கள் பாருங்கள் அந்த ப்ரீவியஸ் சீசனில் வாட் இஸ் ரீமிக்ஸிங் அண்ட் வாட் இஸ் ரீமாஸ்டரிங். ஸோ தலைவர் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, முதல் விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா கிட்டார் சோலோவும் தூக்கிட்டார். சரியா, நோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிபேட். அது டேவிட் கில்மருக்கு வைக்கிறதா இல்லாட்டி வாஸ் இட் அன் ஆர்டிஸ்டிக் திங், வி டோன்ட் நோ. அண்ட் ஹீ இஸ் நாட் ஆல்சோ நாட் சேயிங் எனி திங். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அப்போ அது நான் பண்ணும்போது 20 வயசு 24 வயசு, அப்போ என்னோடய மூடு வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ வயசு ஆகிடுச்சு எனக்கு, நான் வந்து ஐ சி த வேர்ல்டு இன் டிஃப்ரெண்ட் ஐஸ், எனக்கு ரொம்ப விஸ்டம் இருக்குது. நான் அதே பாட்டை இப்போ நான் எழுதுனேன்னா எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான் அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீ சேஸ் இட்ஸ் அன் ஆர்டிஸ்டிக் ரீஇன்வென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஆல்பம் ஆர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஆல்பம்ஸ். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஆர்கன் சோலோ இருக்கும், பயங்கரமாக கிட்டார் சோலோவே கிடையாது, ட்ரம்மிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸ்ட்ரா லிரிக்ஸ்லாம் போட்டிருப்பாரு. கிட்டார் சோலோ இருக்க இடத்துலலாம் வந்து இடம் அப்படியே தான் இருக்கும், பட் அங்கே ஒரு சின்ன ஒரு ஆர்கன் இது இருக்கும், அவர் ஏதாச்சும் மேலே பேசியிருப்பார். அண்ட் இஸ் சேஞ்ச் த லிரிக்ஸ் ஆல்சோ ஸ்லைட்லி டு அப்டேட்டட் டு திஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன். அண்ட் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ வந்து 1970 ரிலீஸ் ஆகும்போது இட் வாஸ் அ டென்ஸ் ஆல்பம். அதுக்கு ஏற்றாப்புல அந்த டைமுக்கு ஏற்றாப்புல அவர் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ வந்து இட்ஸ் மோர் சில் லோஃபை மாதிரி ரொம்ப லாட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், லாட்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியரோட மிக்ஸ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தி என்டையர் டார்க் சைட் ஆஃப் த மூன் ரிடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ரிலீஸ்ட் இட். எனக்கு ஒரு ஸ்மால் பர்சனல் ஒப்பீனியன்னா, ரீடக்ஸ் அப்படின்றது வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து REDUX, ஒன்று வந்து தட் இட் இஸ் அ ரீமிக்ஸ். ரீடக்ஸ்னா ஐவ் ரீடன் இட். ரெண்டாவது வந்து இட்ஸ் அ ரிடக்ஷன். அதாவது நம்ம இந்த போஸ்டரில் மினிமலிஸ்ட் போஸ்டர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் ஒரு மினிமலிஸ்ட் வெர்ஷன் அவரே பண்ணியிருக்காப்புல. இதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா டாக்டர் இது மூணு ஒரிஜினல்ஸ் ஆல்சோ இஸ் ஓன். ஸோ அவரோட ஓன் ஒரு ஆர்ட் ஃபார்மை எடுத்து அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு மினிமலிஸ்ட்டாக பட் பேயிங் அட்டென்ஷன் டு மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் த லிரிக்ஸ், லைக் த தீம், அதெல்லாம் போட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஐ எம் அ பிங்க் ஃப்ளாய்ட் ஃபேன். எனக்கு எல்லா பாட்டும் மனப்படமாக தெரியும், பட் ஐ ரியலி என்ஜாய் திஸ் ஆல்பம்.
of course, I miss David Gilmour's solos, but now I'm enjoying it in a different way. நான் டேவிட் கில்மோர் சோலோ கேட்கணும்னா டேவிட் கில்மோர் சோலோ ஆல்பம் இருக்குது, அது கூட லைக் அபவுட் ஃபேஸ்ன்ற ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கேட்பேன். பட் இது கேட்கும் போது தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் டு இட். இட் இஸ் நாட் பிங்க் ஃப்ளாய்ட், it is Roger Waters' Dark Side of the Moon. So that's what's happening right now. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிங்க் ஃப்ளாய்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா you would have heard all of Pink Floyd's albums. ஸோ 14 ஆல்பம் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. ட்ரை தீஸ், ட்ரை டேவிட் கில்மோர்ஸ் அபவுட் ஃபேஸ், ட்ரை அம்யூஸ்ட் டு டெத் பை ராஜர் வாட்டர்ஸ். தலைவர் ரிச்சர்ட் ரைட்டும் கூட ஒரு தனி ஒரு ஆல்பம்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் ஒரிஜினல் பிங்க் ஃப்ளாய்டில் யாரெல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க. தட் வாஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். தட் பிங்க் ஃப்ளாய்ட் இஸ் நாட் பிங்க் ஃப்ளாய்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன், பட் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் பீப்புள். அந்த மல்டிபிள் பீப்புளோட சிக்னேச்சர் டியூன்ஸ், அவங்க டோன்ஸ்லாம் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும்னா உட்காந்து தனியாக கேளுங்க. பட் ஃபார் நவ் I would like to say that Roger Waters is still alive and still touring. முடிஞ்சா if you have an opportunity to see him live, ப்ளீஸ் டூ ஸோ. இன்னும் எத்தனை வருஷத்தில் போகிறேன், இந்த வீடியோ வரதுக்குள்ளே போனாலும் போயிடுவாப்புல அவர் பண்ணுற சேட்டையை பார்த்தா. பட் ஹீஸ் டூயிங் லாட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், இஸ் கீப்பிங் ஹிம்செல்ஃப் ஃபிட். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். This is also a small tribute to Roger Waters. So thank you, Roger, for doing what you do. If you're a Pink Floyd fan but you've never heard a Roger Waters album, this is your chance. So go listen to Roger Waters. So this is Bertie Ashley for Record Box from Flac Monkey saying thank you. As usual, you can like, subscribe, put comments below, and this is continuation of season 4. Yay!